ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவில் பேசி உங்ககிட்ட. நிறைய பேருக்கு தெரியும் இப்போல்லாம் நம்ம வீடியோ பண்ணுறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கேன். மற்றபடி உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஏன்னா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. ஆக்சுவலி இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 வீக்காக இந்த தம் பவுடரை பற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் போன வருஷம் எல்லாருக்கும் தம் பவுடர் கொடுத்தீங்க, இந்த வருஷம் எதுவுமே தம் பவுடர் இல்லை. ஸோ அந்த தம் பவுடர் உங்களால் பண்ண முடியல. அஸ்ட்ரீட் கொஞ்சம் ஈஸியாக புறாவும் கொஞ்சம் அதிக நேரம் பறக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லுங்கண்ணான்னு சொன்னீங்க. ஆக்சுவலி இந்த மெத்தட் நான் இப்போ சொல்ல போகிற மெத்தட் பெங்களூரில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் ரிசல்ட் இருக்கும். பட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு புறாவை அதிக நேரம் எப்படி வர வைக்கலாம், அது என்ன மெடிசன் கொடுக்கணும், என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், அது ஜஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பேசலாம். ஸோ எதுவும் ஸ்கிப் பண்ண போகாதீங்க. தெளிவாக க்ளீனாக நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மெயின் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா புறா நம்ம எந்த புறா கரெக்டாக ரூட்டுக்கு வந்துட்டுருக்கு அதை பாருங்கள். அதே மாதிரி அந்த புறா கரெக்டான கண்டிஷன் இருக்கான்னு பாருங்கள். கண்டிஷன்னா உடம்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, புறா கரெக்டாக விட்டால் இந்த புறா ஒரு 5 மணி நேரம் பறக்கிற கெப்பாசிட்டி இருக்கா, அந்த புறாவை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி சும்மா இப்போது அடுத்த வாரம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணோன்னா எந்த புறாவும் நம்ம ரெடி பண்ண முடியாது. நிறைய பேர் இப்போ கால் பண்ணிட்டு இருக்கிறது என்னதுன்னா, ப்ரோ நெக்ஸ்ட் வீக் என்கிட்ட சீல் இருக்குது, புறா அடி எடுக்கலை, புறா டைம் வர மாட்டேங்குது, அதுக்கு என்ன ஒரு மெடிசன் சொல்லுங்கள், தம் பவுடர் கொடுங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தம் பவுடருன்றது என்னென்னு ஃபஸ்ட்டு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. தம் பவுடருன்றது ஒரு புறா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 மணி நேரம் பறந்துருக்குன்னா அந்த புறாவை அடுத்த நாளும் அதே லெவல் தாண்டி பறக்குதோ இல்லையோ அந்த லெவலுக்கு பறக்க வைக்கிறது தான். அதுதான் அந்த தம்மு உட்கார வைக்கிறது தான் தம் பவுடர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு 5 மணி நேரம் பறக்கிற புறாவை அதே நெக்ஸ்ட் டே பறக்க வைக்கிறது தான் தம்மு. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம புறாவே நம்ம இன்னும் பறக்கலை, இந்த தம் பவுடர் கொடுத்த உடனே டக்குன்னு புறா பறந்துடும்னா இல்லைன்னா இல்லை. ஃபஸ்ட்டு விஷயத்த நான் தெளிவாக அங்கே எல்லாருக்கும் சொல்கிறேன். புறாவை கரெக்டாக ஓட்டுங்க. சரிங்களா? ஆன் டைம் கரெக்டாக ஓட்டுங்க, கரெக்டாக ஃபீடிங்ஸ் கொடுங்க. ஃபீடிங்ஸ் பற்றி நான் எல்லாம் சொல்லியிருப்பேன். பறக்கிற புறாக்கு என்ன ஃபீடிங்ஸ் கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது எல்லாமே சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்னன்னா பறக்கிற புறாங்க பாதாமெல்லாம் போட்டு ரொப்பிடுங்க. பாதாமெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் பறக்கிற புறாங்களுக்கு தான் நம்ம பாதாம் கொடுக்கணும். சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கெல்லாம் பாதாம் கொடுக்க போகாதீங்க. சரி, இப்போ மெயின் மேட்ருக்குள்ளே வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு புறாவை சூஸ் பண்ணிங்க. எந்த புறா இந்த புறா நல்லா பறந்துட்டு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பறந்துட்டு இருக்குது. அந்த புறாக்கு நம்ம திரும்ப என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஃபீடிங்ஸு சாப்பாடு என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி சப்போஸ் ரொம்ப உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்னா அந்த புறாங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பெரிய தீனி ஏதாவது ஃபீடிங்ஸு இல்லை ரெஸ்ட்டு கொடுங்க. ரெஸ்ட்டு கேட்குதான்னு பாருங்கள். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அது புறா பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது நான் ஸ்டாப்பாக புறா ஓடிட்டே இருந்தால் எந்த புறாவும் பறக்காது. சரிங்களா? அதுக்கு ரெஸ்ட்டு கேட்கும். ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அதை பாருங்கள். ஓகே, இப்போது புறா 5 மணி நேரம் பறக்குதுங்க. என் புறா ஒரு 5 மணி நேரம் பறக்குது. அந்த புறாக்கு எப்படி தம்மு உட்கார வைக்கலாம், அந்த கேள்விக்கு நம்ம வந்துடுவோம். அந்த புறாக்கு என்ன பண்ணுங்கன்னா, தண்ணி எப்போவுமே புறா உட்காந்த உடனே தயவு செஞ்சு புறா உட்காந்த உடனே என்ன பண்ணுங்கன்னா புறாங்களுக்கு டக்குன்னு தண்ணி கொடுத்துடாதீங்க. சரிங்களா? ஏன்னா புறா உட்காந்தோன்னா நம்ம தண்ணி கொடுத்துட்டோன்னு நினச்சிங்க, அது ரொம்ப ஸ்பீடாக குடிக்கும். ஸ்பீடாக குடிக்கும் போது என்ன ஆகுனா தம் கலாஸ் ஆகிடும். அப்படின்னா தம்மு உடஞ்சிரும், தம்மு உட்காராதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்னென்னா இப்போ வேகமாக ஓடி வரும், டக்குன்னு வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி குடிக்க மாட்டோம். ஸோ சில டைம்ஸ் என்னென்னா தண்ணி குடிக்கும் போது என்னென்னா மூச்சு திணற ஆரம்பிக்கும். குடிக்கும் போது சில டைம்ஸ் உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குது. அதே கான்செப்ட் தான் புறாக்கும். ஸோ தம்மு புறா உட்காந்தோன்னா அந்த வாய் திறக்குது இல்லைங்களா? அந்த வாய் திறக்கும் போது ஃபஸ்ட்டு எப்போவுமே புறாங்களுக்கு தண்ணி கொடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும். என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு அந்த புறா உட்காந்த உடனே என்ன பண்ணணும்னா புறாவோட வாய் க்ளீன் பண்ணும். ஃபஸ்ட்டு வாய் எப்படி க்ளீன் பண்ணும், ஒரு ஒயிட் கிளாத் கர்ச்சீப், அந்த கர்ச்சீப் எடுத்து கொஞ்சம் நல்லா முனையில் சுருட்டிட்டு வாய் உள்ள விட்டு க்ளீன் பண்ணுங்கள். வாய் உள்ள அந்த எதுக்கு இது க்ளீன் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, புறா எப்பவுமே மேலே பறக்கும் போது வாய் திறந்துட்டு தான் புறா பறந்துட்டுருக்கும். ஸோ அந்த வாய் திறந்து புறா பறக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்கிற டிஸ்டெல்லாம் பார்த்திங்கன்னா புறா வாய்க்குள்ளே போகும். ஸோ அந்த டிஸ்ட்டு போகிறதுனால என்ன ஆகுனா புறா லெங்ஸுக்குள்ளே போய் அது ஸ்டெக் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போது நிறைய பேருக்கு இந்த காஃப் இருக்கிறவங்களுக்கு இது வீசிங் என்ன ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா, எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கு நானும் வீசிங் பேஷண்ட் தான். இப்போது எங்களோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சு சளி. இப்போ நம்மளுக்கு காஃப் எதாவது கட்டிக்கிடுச்சுன்னா நம்மளால் நடக்க முடியாது, படி ஏற முடியாது. ஏன்னா மூச்சு திணற ஆரம்பிக்கும், வலிக்கும் ரொம்ப. அதே கான்செப்ட் தான் புறாங்களுக்கும்.
சரிங்களா. அதே கான்செப்ட் தான் புறாங்களுக்கும். ஸோ ரொம்ப காஃப் இதாகிடுச்சுன்னா அப்படின்னா டெஸ்ட்டு வந்து ரொம்ப இதாகிடுச்சுன்னா அந்த புறாவில் அந்த கெப்பாசிட்டி பார்க்க முடியாது. ஸோ நம்ம வந்து வாயை க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுதுன்னா வாய் க்ளீன் பண்ணுறதுனால வாய் வெளியே இருக்கிறது மட்டும் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ லெங்ஸுக்குள்ளே உள்ளே போயிருக்கோம்ல, அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்னா இதுதான் நம்ம மெயின். இந்த தம் தண்ணி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த தம் தண்ணியில் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புறாவோட உடம்புக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டாமினா ஒரு தண்ணி கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து க்ளீன் பண்ணோம். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தம் தண்ணி நம்ம பவுடர் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து வேறு மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். பட் இப்போ ஈஸியாக நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஈஸியாக கொடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெங்காயம் எடுத்துக்கங்க. வெள்ளை வெங்காயம் வந்து பெரும்பாலும் நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. தயவு செஞ்சு எங்கே கிடைக்குதோ அங்கே போயிட்டு கேட்டு வாங்கிட்டு அந்த வெள்ளை வெங்காயம் வச்சுக்கோங்க ஸ்டாக்கு. ஏன்னா இப்போ ஜூலை மந்த்து எல்லோரும் ரோல் மேடி விட்டுட்டு இருப்பீங்க. சில பேருக்கெல்லாம் நெக்ஸ்ட் மந்த் இருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து நான் முன்னாடியே போகலான்னு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இருந்ததுனால என்னால் அது பார்க்க முடியல. சரிங்களா, அதனால தான் இப்போ தெளிவாக போடுறேன். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் மந்த்தெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, அவங்க யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த வெள்ளை வெங்காயம் என்ன பண்ணுங்கன்னா க்ளீனாக உரிச்சிட்டு வெள்ளை வெங்காயத்தை உரிச்சிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, வெள்ளை வெங்காயத்தோட மேலே இருக்க அந்த இதெல்லாம் தீரிட்டு உரிக்க எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். உள்ள சென்டரில் ஒன்று இருக்கும். அந்த சென்டரில் என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து ஒரு நம்ம இடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த சில்ல இது மாதிரி இருக்கும், அம்மிக்கல் மாதிரி சின்னது இருக்கும், அதை வாங்கி வச்சுங்க எல்லாருமே. இல்லை கிளாஸ் இருந்துச்சுனாலும் ஓகே கிளாஸ் நம்ம நான் சின்ன இருக்கிறவங்களுக்கே சொல்கிறேன், கிளாஸுக்குள்ளே போட்டுங்க. தாட்டி வெள்ளான்னு சொல்லுவாங்க. பனை வெல்லம் வந்து ரொம்ப நல்லது. சரிங்களா, பனை வெல்லம் எடுத்துங்க. ஏன்னா நார்மல் வெள்ளத்தை விட பனை வெள்ளத்தில் வந்து ஸ்டாமினா பூஸ்ட் நல்லாயிருக்கும் இதுங்களுக்கு. சரிங்களா, ஸோ அந்த பனை வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கிடைக்கும், பெங்களூர்லேயும் கிடைக்கும். பெங்களூர் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது டவுட்டு. ஆனால் வந்து சில பேர் வந்து ஆர்டர் போட்டு எடுத்துப்பாங்க. தமிழ்நாட்டில் நிறைய கிடைக்கும் பனை வெல்லம். ஸோ அந்த பனை வெல்லம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு இவ்வளோ சைஸு ஒரு அரை விரல் சைஸு எடுத்துகிட்டு அது கிளாஸுக்குள்ளே போட்டு நல்லா குத்துங்க. நல்லா சட்னி மாதிரி பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மத்து இருந்தால் பெஸ்ட்டு. இல்லை இப்போ அம்மி இருக்கு இல்லையா, அம்மியில் வந்து சின்ன பவுல் மாதிரி அம்மி வரும், இப்படி குத்துறது, அந்த மாதிரி இருந்தாலும் போட்டு நல்லா சட்னி மாதிரி பண்ணுங்கள். நல்லா சட்னி ஆகணும். சட்னி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா அதை ஒரு கச்சிப்பில் போட்டு கச்சிப்பில் சப்ளை பண்ணுங்கள். கச்சிப்பில் சப்ளை பண்ணி அதுக்கப்புறம் என்ன புழிஞ்சிங்கன்னா அந்த ரசம் வரும், அந்த வாட்டர் வரும். அந்த வாட்டரை வந்து இன்னொரு கிளாஸில் பிடிச்சிக்குங்க. இன்னொரு கிளாஸில் பிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை செப்பரேட் பண்ணுங்க. ஒரு 10 ml ஒரு சிரிஞ்சு இருக்கு இல்லைங்களா, ஒரு 10 ml வர மாதிரி அதை வச்சுங்க. ஸோ சில புறா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இதாகத்தில் நீங்கள் நேச்சுரலாக வச்சுன்னா இந்த தண்ணியை குடிச்சிடும். ஆனால் சில புறா வந்து சப்ளை பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணால் புழிஞ்சு ஒரு 10 ml வரும். சரிங்களா, ஒரு 10 ml சிரிஞ்சு வரும். அந்த சிரிஞ்சில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை புறா எடுத்தோன்னே சில புறாங்களாம் உறிஞ்சி குடிக்கும், சில புறாங்க குடிக்காதுங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக அந்த புறாவை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, புறாவெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கோம். வாயெல்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நேரம் அது வாயை மூடினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த சிரிஞ்சில் தண்ணி அது பொறுமையாக வாயில் இருக்குங்க. பொறுமையாக ரொம்ப சில பேர் ஃபோர்ஸாக அடிப்பாங்க. ஃபோர்ஸெல்லாம் அடிச்சிங்கன்னா புறாவோட இதெல்லாம் லங்ஸ் எல்லாம் ரொம்ப இது டேமேஜ் ஆகும். ஸோ தயவு செஞ்சு பொறுமையாக குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி பொறுமையாக கொடுங்க. கொடுத்தோடனே அது ஃபுல்லாக போயிடும். ஃபுல்லாக போனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு புறா வந்து கூண்டில் விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் தண்ணி வைங்க. தண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா தண்ணி வச்சு குடிக்க வைங்க. குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பாடு வச்சுருங்க. சாப்பாடை வந்து வச்சுருங்க. சாப்பாடு வந்து என்ன சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் போடுறது இது பண்ணுறது. ஆனால் நான் இங்கே பண்ணுறது என்னென்னா என்னோட அண்ணன் சொல்லி கொடுத்த மாதிரி நான் இது பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, ஸோ அது யாருன்னு சொல்லியிருப்பாங்க, தீபக் அண்ணன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் அண்ணனை. சரிங்களா, இப்போ என்னால் உடம்பு முடியாதனால தான் அண்ணனை வந்து நான் வந்து போய் பார்க்கல. ஸோ அவர் சொல்லி கொடுத்தது தான். ஸோ அதனால தான் நிறைய விஷயம் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் தம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டுதேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் நான் சொல்லித்தரேன். அவர் தான் அது சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா புறா பறந்து உட்காந்தோன்னா நம்ம லைட்டாக நம்ம என்ன வேலை பண்ணுறோமோ பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக புறாங்களுக்கு சாப்பாடு வச்சிடணும். சாப்பாடு வச்சுன்னா என்னன்னா அது சாப்பாடு சாப்பிட்டு திருப்பம் அந்த பறந்துச்சு பார்த்தீங்கன்னா காலையில் விடும்போது அந்த நிலைமைக்கு புறா வந்துடும் திருப்பம். சரிங்களா, நம்ம வந்து நைட்டு 6 மணிக்கு போடணும்னு வச்சுக்கோ, அது அவ்வளோ செஞ்சு உடம்போட புறாவோட உடம்பு அந்த கட்டி செடி எல்லாமே இறங்கிட்டு இருக்கும் இல்லைங்களா, எல்லாமே இறங்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து
அங்கேயே நிறைய புறா வந்து கெட்டு போயிடுதுங்க. ஸோ என்னென்னா இந்த டம்ப் தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, தயவு செஞ்சு புறாக்கு வந்து நீங்கள் என்ன சாப்பாடு வைக்கிறீங்களோ அதை தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நைட்டில் ஒரே ஒரு பாதாம், ஒரே ஒரு ஊற வச்சுருப்பீங்களே காலைல, அந்த பாதாமை நல்லா உரிச்சிட்டு அந்த புறாக்கு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி புறா கொடுத்துட்டு தண்ணி கொடுத்துட்டு மூடிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து ஒரு 2-3 நாள் பண்ணுங்கள். ஸோ புறா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரூட்டுக்கு போயிடும். சரிங்களா? சொல்ல வாய்ப்பு எப்படின்னா சொல்ல முடியாது. புறா வந்து எக்ஸ்ட்ரா கூட பறக்கும். இல்லை நீங்கள் என்ன டைமில் உட்கார வச்சுருக்கீங்களோ அதே டைமில் புறா உட்காரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி என்னென்னா இது ரொம்ப ஈஸி மெத்தட் தான். ஆனால் பண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இப்போ நான் சொல்கிறது இவ்வளோ பெருசாக நான் சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் மேட்ரு தான். வெங்காயம், வாய் க்ளீன் பண்ணுறது மேட்ரு, இந்த வாய் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் ஃபீடிங்ஸு, இந்த 3 விஷயம் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், புறா வந்து 100% புறா பறக்கும். பிகினர்ஸ்க்காகட்டும் இல்லை ஆல்ரெடி விட்டுட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் இதை நான் ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வீட்லேயும் புறா பறந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சீல் இருக்குது டோர்னமெண்ட்டு. நான் கண்டிப்பாக லைவ் போடுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு இருக்கும். இந்த வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம லாஃப்ட்டில் வந்து புறா விட போகிறோம். நம்ம பசங்க தான் விட போகிறாங்க. அதை நம்ம லைவ் போட போகிறோம். சரிங்களா? கண்டிப்பாக. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. பை பாய்.